لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய ஃபிக்ஹ் வகுப்பில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய இந்த வகுப்பு ஃபிக்ஹ் சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைப்பில் பேச போகின்ற ஒரு வகுப்பு. சென்ற வகுப்பில் ஃபிக்ஹ் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் நான் சொல்லியிருந்தேன். ஃபிக்ஹ் என்ற வார்த்தை மார்க்க சட்டதிட்டங்களை படித்து கொள்வதற்கான அறிவு தான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன், முழு இஸ்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் அந்த இஸ்லாத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஈமான், அகீதா, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட செய்தி. இன்னொன்று மனிதன் உலகத்தில் நடைமுறையில் செய்ய வேண்டிய செய்திகள். ஈமானோட நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டவைகளெல்லாம் அகீதா என்றும், இஸ்லாத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகையாக இருக்கேலும், நோன்பு பிடிக்கிறதா இருக்கேலும், தர்மமாக இருக்கேலும், ஹஜ்ஜாக இருக்கேலும், மற்ற கடமைகளாக இருக்கேலும், மனிதனுடைய உடம்பால் செய்யக்கூடிய இஸ்லாமிய கடமைகள் தான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். அதை பற்றி படிக்கிறது தான் ஃபிக்ஹுடைய அறிவு. நம்பிக்கை சார்ந்த அல்லாஹ் என்றால் யார், அவன் எங்கே இருப்பான், அவனுடைய தன்மைகள் என்ன, மலக்குமார்கள் என்றால் யார், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்பணும், வேதம், நபிமார்கள், ரசூல்மார்கள், சுவர்க்க நரகம் இதெல்லாம் பற்றி நம்பிக்கை கொள்வது என்பது அகீதா, ஈமான். அது வேற பகுதி. அதுதான் இஸ்லாத்தில் நம்பர் 1, முதலாவது. அந்த பகுதியில் நாங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டாலும், அந்த பகுதியில் நாங்கள் சின்ன ஈமானில் பலகீனம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியில் வைக்கிறோம். அது பயங்கரமான பகுதி. அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி. உண்மையிலே அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லணும், நாங்கள் பேசணும். ஆனால் இப்போ நாங்கள் நடைமுறையில் இஸ்லாத்தில் நாங்கள் பல விஷயங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால, அதில் சில தவறுகள் வாரதுனால, அது இபாதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால முதல்ல அதை கொஞ்சம் அவசரமாக பேச வேண்டிய நிலையில் வந்ததுனால தான் நாங்கள் இந்த இபாதத்துடைய பகுதியை பார்க்குறோம். அப்போ ஃபிக்ஹ் சட்டம் என்றது உலகத்தில் இஸ்லாத்தில் 2வது பகுதி. நடைமுறையில் நாங்கள் தொழுகிறது, ஹஜ்ஜி செய்கிறது, நோன்பு பிடிக்கிறது, இந்த சட்டங்களை பற்றி படித்து கொள்றதுக்கு தான் பேர் ஃபிக்ஹ். ஃபிக்ஹ்னா அறிவு. குர்ஆனில் இந்த வார்த்தை வருகிறது, வலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். கரண் பீதா அனிக் கரண் பீத் ಟ್ರಿಪ್ ಐತಾ? ಆಯ್ತಾ? ಕೊಂಚ ನಿಪಾಟ ಚೊಲ್ಲುಂಗ ಅದ. ಸರಿ, ರೈಟ್. ಫಲೌಲಾ ನಫರ ಮಿನ್ ಕುಲ್ಲಿ ಫಿರ್ಕತಿನ್ ಮಿನ್ಹುಮ್ ತಾಯಿಫತುನ್ ಲಿಯತಫಕ್ಕಹು ಫಿದ್ದೀನ್. இது சூரத்து தௌபால வரக்கூடிய ஒரு வசனம். மார்க்க கல்வியை, ஃபிக்ஹ் கல்வியை பெய்த்து படிங்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் சொல்றான், லௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன், உங்களில் ஒரு கூட்டம் வெளிக்கிளம்பி சென்று போய் இந்த மார்க்கத்தை படிக்கிறது. லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அவங்க வெளிக்கிளம்பி போய் தஃபக்கஹு ஃபித்தீன், இந்த மார்க்க விஷயங்களை, சட்டங்களை போய்த்து படித்து திரும்பி அவங்க அவங்களோட சமுதாயத்துக்கு அந்த மார்க்க விஷயங்களை சொல்லக்கூடாதா என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் குர்ஆனில் இருக்குது. நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்க. இப்போ அல்லாஹ் தஆலா
அந்த சந்தர்ப்பத்தை தான் இப்போ எங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்கள் வீட்டை விட்டு வாரது என்பது அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்ன விஷயத்துக்கு தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் கேட்குறோம், அவங்கள ஒரு சமுதாயம் எல்லாருக்கும் அல்ல, ஒரு வீட்டில் ஒருத்தர் சரி. நாங்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்யறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் அடிப்படையான இஸ்லாத்தில் பேசிக்காக ஒவ்வொரு வீட்டிலையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய சட்டம். ஏன்னா டெய்லி நடக்கிறது இது. எப்போ வார ஹஜ்ஜி, எப்போ வார ரமதான், எப்போ வார ஜக்காத் மாயல்ல இது. டெய்லி எங்களுக்கு தேவையான, எங்களோட மார்க்கத்துக்கு தேவையான ப்ராக்டிக்கலாக, இண்டிவிஜுவலாக, தனிப்பட்ட ரீதியில் எங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவையான அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய கல்வி தான் இந்த கல்வி. அதை படித்தது தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த கல்வியை நாங்கள் ஆரம்பத்தில் படித்தாமல் எங்களோட பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்காம இருந்ததுனால தான் மார்க்கத்தில் நிறைய பிழை வருது. சட்டங்களை சரியாக பேண தெரியும். இந்த இடத்துல என்ன சட்டம், இதுக்கு என்ன தீர்வு ஒன்றும் தெரியும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய விஷயம், ஒரு ஆணோ பெண்ணோ கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஃபிக்ஹ் சட்டத்தில் நாங்கள் பேச போகிறோம். நாளை மறுமையில் போய்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் தவறாக செஞ்சுட்டு அல்லாட்ட போய்த்து எங்களுக்கு காரணம் சொல்லலாம். எனக்கு இது தெரியா, எனக்கு உதவ சரியாக எடுக்க தெரியா, தொழுகையில் எனக்கு இது தெரியா, எதால் சுத்தம் பண்ணணும்னு தெரியா, சுத்தம் பண்ணா என்று தெரியா, இதெல்லாம் நாளை மறுமையில் போய்த்து என்ன செய்யலாம், காரணம் சொல்லலாம். ஒரு முஃமினாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அத்தியாவசியமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய செய்திகள் தான் இப்போ இந்த பாடத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். ரைட், இதுதான் ஃபிக்ஹுடைய இந்த வகுப்புடைய அர்த்தம் என்றதை நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ரெண்டாவது விஷயம், எங்களுக்கு தெரியும் இது எங்களோட இபாதத்தோடு சம்பந்தப்பட போகிற முக்கியமான பகுதிகள். இபாதத்தில் மிக முக்கியமான இபாதத் எது எது சொல்லுங்க. விளங்கு இல்லை, தொழுகை. இபாதத்தில் ஆக உச்சகட்டமான நம்பர் 1 உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான இபாதத்து தான் என்ன, தொழுகை. காரணம் பல காரணம் சொல்லி. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபுல் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரணைக்காக எங்களை கூப்பிட்டால், எங்களோட அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் கேள்வி, முதலாவது கேள்வி எதை பற்றி, தொழுகையை பற்றி. அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ் முதலாவதாக எங்கள்கிட்ட கேட்க போறதை பற்றி, தொழுகையை பற்றி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை சீராகிட்டால் உங்களோட மற்றதெல்லாம் சீராகிடும். தொழுகை கெட்டுவிட்டால் மற்றதெல்லாம் கெட்டுவிடும். பயங்கரமானது. தொழுகை சீராகிவிட்டால் அர்த்தம் என்ன, சரியாக தொழும். அங்கெல்லாம் ஆகலாம். ஏண்டா இபாதத்தை நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி செய்யலாது. மார்க்கத்தில், ஹதீஸ்ல, குர்ஆன்ல எப்படி வந்துருச்சியோ அதுதான் செய்யணும். அதை படிச்சதுதான் இந்த பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல வருது, அதாவது அல்லாஹு தஆலா ஈமான் என்ற வார்த்தையை, ஈமான் என்ற உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை, அது உயர்ந்த இடம். ஈமான் இல்லாதவன் இஸ்லாத்தில் இல்லை. ஈமான் என்ற வார்த்தையை அல்லாஹ் இபாதத்துக்கு பயன்படுத்தின ஒரே ஒரு விஷயம் தொழுகைக்கு மட்டும்தான். ஈமான் என்ற வார்த்தையை ஈமானு தான் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அல்லாஹ் ஈமான் என்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறான் என்றால் தொழுகைக்கு பயன்படுத்துகிறான். ஈமானுக்கு தரமாகின்ற, ஈமானுக்கு சமமாகின்ற ஒரு இபாதத்து தான் தொழுகை. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்தது பிறகு நினைக்கிறேன் சுமார் 13 மாசமா 6-7 கொஞ்சம் கால அளவு தெரிய மறந்துட்டேன். முதலாவதாக ரசூலுல்லாஹ் எங்க பார்த்து தொழுது, ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸ்ல அப்படித்தான் வருது. ரசூலுல்லாஹ் மக்காலிருந்து ஹிஜ்ரத் வந்திருக்கிறாங்க. மக்கா பிறந்த ஊரு. மக்கா என்றது கஅபத்துல்லா இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம். கஅபத்துல்லா என்றது எல்லாருடைய உள்ளத்திலும் ஆசையா, எல்லாருக்கும் ஆசை தானே, அதை பார்த்து கொண்டே இருக்கணும்னா ஆசை. ஐநேக்கு போனா திரும்பி வரையலான்ற மாதிரி ஆசை. அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி அல்லாஹ் தஆலா கஅபாக்கு வச்சிருக்கிறான். எங்களையும் கூட கூடுதலாக யாருக்கு ஆசை இருந்தது, மக்காவாசிகளுக்கு. காஃபிர்களாக இருந்தாலும் கஅபா என்று சொன்னால் அதற்கான தனியான ஒரு இடம் அவங்களோட உள்ளத்தில் இருந்துச்சு.
இதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹிஜ்ரத் போற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் பின்ன திரும்பி கையை காட்டிட்டு போனாங்க. ஐயோ இன்னொட்டு பிரியறனே என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் கையை காட்டிட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு ஆசை மக்கா. அல்லாஹ்ட கட்டளை வருது, மஸ்ஜிதுல் அக்ஸா பார்த்து தொழுவோம், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுவோம். ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, கட்டளையே அல்லாஹ்ட கட்டளை, சஹாபாக்களுக்கும் கட்டளை. மக்காவை திரும்பினவங்க இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா பார்த்து தொழுவோம். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் எப்படி வானத்தை பார்ப்பாங்களா, அடிக்கடி பார்த்துக்கொண்டே இருப்பாங்களாம். காரணம், ஜிப்ரீல் வரமாட்டாரா, அல்லாஹ்ட கட்டளை வராதா, திருப்பி நீங்க கஅபாவை பார்த்து தொழுங்க என்று அல்லாஹ் பேச மாட்டானா என்று ரசூலுல்லாஹ் அடிக்கடி வானத்தை இப்படி பார்ப்பாங்களாம். சயக்கூலு சுஃபஹாஉ மினன் நாஸி என்ற குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு ஜுஸு, அலிஃப் லாம் மீம் அடுத்து சயக்கூலு என்ற ஜுஸு. அத ஃபர்ஸ்ட் பேஜை நீங்க வாசிச்சு பாருங்க பாருங்க. கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, இரண்டாவது வசனம் அல்ல, இரண்டாவது வசனத்துல கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, அடிக்கடி நீங்க வானத்தை பார்க்கறீங்க. ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்க எந்த கிப்லாவை ஆசை வைக்கிறீங்களோ அந்த பக்கம் உங்களை நாங்க திருப்புவோம், கிட்டத்துல திருப்புவோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் அடுத்த கட்டளை போடுறான், நபியே ரைட், உங்களோட ஆசை எங்களுக்கு விளங்கிட்டு, நீங்க என்ன செய்யுங்க, மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளை வந்துச்சு. சரியான சந்தோஷம் ரசூலுல்லாஹ்க்கு, சரியான சந்தோஷம். எந்த அளவுக்கு கண்டால் இந்த வசனம் இறங்கிட உடனே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, எல்லாருக்கும் போய் அறிவியுங்கள், அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு திரும்ப சொல்லிவிட்டான், எல்லாருக்கும் திரும்ப சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அது சுபஹு தொழுகை அல்லது மக்ரிபு தொழுகை, ரெண்டாவது ஒரு தொழுகையில நிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்க்கு இந்த வசனம் வருகிறது. ஒரு சஹாபி ஓடினார், ஓடி ஓடி கிப்லா திருப்பப்பட்டு விட்டது, கிப்லா திருப்பப்பட்டு விட்டது, மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இதை அறிவிக்க சொன்னாங்க சொல்லிக்கொண்டு ஒரு இடத்துல சில சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, அப்படியே டேர்ன் ஆகினாங்க தொழுகையிலே அப்படியே டேர்ன், அவ்வளவு அவசரம் அவங்களுக்கு, தொழுது முடிச்சு டேர்ன் ஆகலாம். ஆனா அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பகுதியில திருப்பி தொழுவணும் மண்டத்துக்காக அப்படியே டேர்ன் ஆகினாங்க. ஹதீஸ்ல வருது அப்படி, அந்த அளவுக்கு ஆசை. இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு மாச காலமாக நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நாங்க தொழுதோமே, எங்கட தொழுகையில ஏதாவது அல்லாஹ் அதெல்லாம் மார்க்ஸ் தர மாட்டானா, அதுக்கு கூலி கிடைக்காதா, அது ஒன்றும் இல்லையா, இப்ப திரும்ப சொல்றானே பழைய தொழுகையிட நிலைமை என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குகிறான், ஒமா கான் அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், இதெல்லாம் அந்த பேஜில் வர வசனம் தான். ஒமா கான் அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்கள் ஈமானை பாழ்படுத்த மாட்டான், வீணாக்க மாட்டான். அந்த இடத்துல பயன்படுத்தின ஈமான் என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தியது, தொழுகைக்கு. எனவே தொழுகை என்று சாதாரண விஷயம் அல்ல, எந்த நிலைமையிலே மனிதனுக்கு உடையலாத ஒரு வணக்கம் தானே இது. தொலை நின்று தொழுவோங்கோ, ஏலாவிட்டால் இருந்து தொழுவோங்கோ, ஏலாவிட்டால் படுத்து தொழுவோங்கோ, ஏலாவிட்டால் சாடை காட்டி தொழுவோங்கோ, ஏலாவிட்டால் மனசால தொழுவோங்கோ. மொத்தம் கோமா ஏதோ சின்ன அறிவு இருக்குது, அப்ப என்ன செய்யணும், தொடரும். எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியமான ஹதீஸ், எங்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரண்ட் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ காஃபிரா நீ முஸ்லிமா என்றதுக்குரிய மிக முக்கியமான அடையாளம் அஸ்ஸலா, தொழுகை என்றாங்க ரசூலுல்லாஹ். தொழுகையை விட்டவன் இந்த மார்க்கத்திலே இல்லை என்றாங்க. அதனாலதான் முன் சென்ற சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், வேணுமென்று தாராவது 2 நேர தொழுகையை விடுவார்களோ அவர் காஃபிருடைய எல்லைக்கு வந்து விட்டார். இமாம் ஷாஃபியுடைய கருத்து, இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து, யாரு தொழுகை ஒரு வக்து வேணுமென்று விடுவாரோ அடுத்த வக்து வாரத்துக்கு முன்னுக்கு அவர் காஃபிர். மௌத்தாயினா என்ன செய்யணுமா, முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற மையவாடியில் அடக்கம் செய்யப்படாம காஃபிர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சில அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க.
இந்த அளவுக்கு வித்தியாசமான முக்கியமான ஒரு இபாதத்து தான் தொழுகை. ரைட், இப்போ பாயிண்ட்டுக்கு வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிஃப்தாஹு ஸலாத்தி அத்துஹூர், தொழுகையின் திறவுகோல், தொழுகையோட சாவி, தொழுகையோட கீ எதென்று கேட்டால் அத்துஹூர், சுத்தம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த சுத்தம் இல்லாம தொழுகை என்ற கதவை உங்களுக்கு துறக்கலாம், அதான் அர்த்தம். சுத்தம் இல்லாம தொழுகைக்கு வராத, தொழுகைக்கு நுழையாத, தொழுகை இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க எந்த இபாதத்தை எடுத்து பாருங்க பார்க்கும். ஹஜ் இப்படி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? சொல்லல. ஹஜ்ஜின் திறவுகோல் சுத்தம் சொன்னாங்களா? இல்ல. ஜக்காத்து கொடுக்கிறவனுக்கு சொன்னாங்களா ஜக்காத் கொடுக்கிறவன் சுத்தமாயிக்கொண்டு? இல்ல. நோம்பு பிடிச்சவங்களுக்கு சொன்னாங்களா? இல்ல. எதுக்கு சொன்னாங்க? தொழுகைக்கு சொன்னாங்க. நீங்க தொழுறதாக இருந்தால், தொழுகைக்கு வாரதாக இருந்தால் சுத்தம் என்பது நிபந்தனை. சுத்தம் இல்லாதவன் என்ன செய்யக்கூடாது? தொழுகைக்கு வரக்கூடாது. சுத்தம் தொழுகையுடைய அடிப்படை. அது இல்லாம ஒருவனுக்கு தொழுகை என்ற கதவை திறக்கலாம். அப்ப நாங்க சுத்தத்தை பத்தி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சுத்தம் இல்லாமல் சில நேரம் தொழுதால் அந்த தொழுகைக்கு நாளை மறுமையில நன்மை இல்லை. சரியான முறையில் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் சுத்தத்தை நாங்கள் பேணலாட்டி அதுக்கு நன்மை இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வளவுதான். நாங்க தொழுகன்னு நினைப்போம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் தொழுகைக்கு கூலி இல்லை. சுத்தத்தை பொறுத்த வகையில் 2 வகையான சுத்தம் இருக்கு. ஒன்று உள் சுத்தம், இன்னொன்று புறச்சுத்தம், வெளிச்சுத்தம். உள் சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று. என்ன உள் சுத்தம் என்றால் கல்பு சுத்தமாகிக்கணும். முதலாவது அது தொழுகைக்கு நிபந்தனை அல்ல, ஆனால் கல்பு சுத்தமாக இருக்கணும். பொறாமை, எங்கட பாஷையில் சொல்ல கஷட்டேன்ற அது, பொறாமை, வைராக்கியம், கர்மம், இதுகெல்லாம் இருக்கப்படாத ஒரு மனுஷன் உள்ளத்துல. அல்லாஹ் சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், சுவர்க்கம் போற ஒருவனுடைய உள்ளத்திலும் என்ன இருக்கக்கூடாது? இந்த உள்ளத்து நோய்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அடுத்தவனை பற்றி கர்மமும் பொறாமையும் தப்பெண்ணமும் மோசமான எண்ணமும் இதுகள் இல்லாதவன் தான் மறுமையில சுவர்க்கம் போவான். ஒரு மனுஷன் புறச்சுத்தத்தையும் விட முதலாவதாக கவனிக்க வேண்டியது உள் சுத்தம். அதுல மிக முக்கியமானது, ஒரு மனிதனுடைய உள் சுத்தத்தை பாதிக்கின்ற முதலாவது விஷயம்தான் அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்க்கு இணை வச்சா ஒருவனுடைய உள்ளம் செத்து போய்டும். அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது என்பது ஒருவனுடைய உள்ளம் ஷாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நல்ல விஷயங்கள் ஏறாது, பரக்கத்து வராது, எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஷிர்க்குட பாதிப்பு அதுதான். உள்ளத்துல ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல ஷிர்க் இருக்குமாக இருந்தால் நீங்க தொழுதால் என்ன, நோன்பு பிடிச்சா என்ன, தர்மம் கொடுத்தா என்ன, சிரிச்சா என்ன, அஹ்லாக்கா இருந்தா என்ன, எல்லாமே அழிஞ்சு போயிட்டு. ஏன்னா ஷிர்க் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு சொல்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நபியே நீங்க ஷிர்க் செஞ்சா, நீங்க அல்லாஹ்க்கு இணை வச்சா உங்கள் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுவேன் என்றாங்க. அதனால உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தி நல்ல நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி மனிதர்களுடைய விஷயத்திலையும் சரியான துப்புரவான எண்ணம் இருக்கணும் என்றத இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்து. 2வது தான் எங்களோட புறச்சுத்தம். இதை கொஞ்சம் நல்லா விளைக்கணும். சுத்தம் என்றால் சுத்தம் எப்படி பட்டதுன்றதை கொஞ்சம் நல்லா விளைக்கணும். ஏன்னா தொழுகைக்கு முக்கியமானது இந்த சுத்தம். இந்த சுத்தத்தை பொறுத்த வகையில் நாங்கள் அரபில் சொல்லுவோம் அல் ஹதஸ். அரபு மொழியில் ரெண்டு வேர்டு இருக்குது. ஒன்று ஹபஸ், இன்னொன்று ஹதஸ். அதுக்கிடையில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். இன்ஷால்லா நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிற ஸ்மார்ட் போர்டு ஒன்று எடுக்கிறதுக்கு. அதில் உங்களுக்கு எழுதி தந்தால் தரமாக விளங்கும். அது இன்னும் ஆர்டர் பண்ணிக்கு இன்னும் வரல. இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் வந்துடும். அப்போ உங்களுக்கு எழுதி தரக்குள்ள உங்களுக்கு லேஸ். அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபா பொறுமதியான ஸ்மார்ட் போர்டு. அதுக்கு நாங்கள் சல்லி சேர்த்து தான் வாங்கியிருக்கிறோம். இன்னும் அதுக்கு பே பண்ணதுக்கு இருக்கு. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் நடந்துடும். அடுத்த கிளாஸ் ஆகட்டேன்னு உங்களுக்கு அந்த சிரமமும் இருக்காது. சரி, அப்போ சுத்தத்தில் 2 வேர்டு. ஒன்று ஹதஸ், ஹா தால் சா, ஹதஸ். இன்னொன்று இருக்குது ஹபஸ், ஹா பா சா. சரியா? 2 வகையானது. ஹபஸ் என்றால் நாங்கள் தொழுகிற நேரத்தில் எங்களோட ஆடை, எங்களோட உடம்பு, நாங்கள் தொழுகிற இடம், இந்த 3
மூணும் சுத்தமாகிக்கிறதுக்கு பேரு தான் ஹபஸ். எங்கட ஆடையும் எங்கட உடம்பும் நாங்க தொழுற இடமும் இந்த மூணையும் கவனிச்சுக்கணும். நான் தொழ போற இடம் சுத்தமா, நான் தொழுறதுக்காக அணிஞ்ச ஆடை சுத்தமா, ஏண்ட உடம்புல சுத்தம் இருக்கா என்றதை பார்க்கறது தான் அரபுல நாங்க சொல்லுவோம் ஹபஸ். இன்னொரு வார்த்தை இருக்குது ஹதத். அதாவது சில நேரம் இஸ்லாம் பாடத்துல இஸ்லாம் படிக்கக்கூடிய நீங்கள் மாணவிகள் சில நேரம் இதை படிச்சிருப்பீங்க. சிறு தொடக்கு பெரு தொடக்குன்னு சொல்லுவாங்க. ஹதஸ் அக்பர் ஹதஸ் அஸ்கர்னுவாங்க. சிறு தொடக்கு பெரு தொடக்கு. என்ன சிறு தொடக்கு பெருந்தொடக்கு என்றால் எதுக்கெல்லாம் குளிப்பு கடமையாகுமோ அதுக்கு பேர் பெரு தொடக்கு. குளிச்சாதான் நாங்கள் சுத்தமாகிற அந்த மாதிரி காரியங்களுக்கு நாங்கள் சொல்றோம் ஃபிக்ஹ்ல பெரிய தொடக்கு. எங்களுக்கு குளிக்கிறதுக்கு இஸ்லாம் கடமையாக்கிய காரணங்கள் ஏதாவது எங்களோட உடம்புல இருந்தா அதை விட்டு சுத்தமாகிறதுக்கு பேர் சொல்றாங்க பெரிய தொடக்குகள். எதுக்கெல்லாம் இஸ்லாம் உது செஞ்சு எங்களுக்கு சுத்தமாக சொல்லுவதோ அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க சின்ன விஷயம், சின்ன தொடக்கு. எனவே நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். எப்படி என்று கேட்டால், அப்ப சுத்தத்தை வலியுறுத்துற இஸ்லாம் சுத்தமாக்குறதுக்கு எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த முக்கியமான பொருள் என்ன? எதால நாங்க சுத்தமாகிற? எதால? தண்ணியால. ஒரு மனுஷன் எந்த சுத்தத்தையும் செய்ததாக இருந்தால் இஸ்லாம் எங்களுக்கு வெச்ச அந்த கருவி, அந்த பொருள் ஒன்று தண்ணி, அடுத்தது மண். மண்ணை பொருள் பார்ப்போம். முதலாவது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு மனுஷனுடைய நஜீஸை, அசுத்தத்தை நீக்குவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்ற ஒரு பொருள் இருக்குமாக இருந்தா அதுதான் தண்ணி. தண்ணியை பற்றி தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். இதுதான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு இடையில. பிரச்சனை வீட்டுகளில் வர பிரச்சனை என்ன? தண்ணி. தண்ணியுடைய சப்ஜெக்டை சரியாக தெரியாதனால தான் வீண் விரயம் தண்ணியில. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வருகிறது, யுவத்திஹு முத்துன் வ யுகஸ்ஸிலுஹு சாஉன். ரசூலுல்லாஹ் ஒளவு எடுப்பாங்க, எவ்வளவு தண்ணி தெரியுமா? இப்படி ரெண்டு கையையும் சேர்த்தா இதுக்குள்ள எவ்வளவு தண்ணி வருமோ அந்த தண்ணியால ஒளவு எடுத்து முடிப்பாங்களாம் ரசூலுல்லாஹ். நாங்கள் அப்படி எவ்வளோ எடுக்கு? எங்களுக்கு ரெண்டு பாலி வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒது இன்னும் சில அரபிகளை நான் கண்டிருக்கிறேன். சில அரபிகள் ஒது எடுக்கிறத கண்டிருக்கிறேன். ஷர்ரியான சுன்னா. ஒரு கிளாஸ் தண்ணி போதும் அவங்களுக்கு உது செய்யறதுக்கு. உது செய்யறதுன்றது குளிக்கிறதல்ல. உது செய்யறீங்க சில பேருக்கு குளிச்சு உதுவுனா குளிப்பு. அவர் ஒழு எடுத்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வர ஷேட் நலஞ்சி, சாரன் நலஞ்சி, உடம்பெல்லாம் நலஞ்சி, அது குளிப்பு. உது எடுக்கிறது வந்து தண்ணி அந்த உறுப்புல பட்டா போதும். இது ஊத்துற 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 இவ்வளவுதான் ஊத்துற. ரசூலுல்லாஹ் ஹதீஸ், யுவத்திஹு முத்துன், ஒரு முத்துல ரசூலுல்லாஹ் ஒழு எடுப்பார்கள். வ யுகஸ்ஸிலுஹு சாஉன். எங்கட பாஷையில சொல்லுனா ஒரு பேசன், சின்ன பேசன், பழைய அந்த கஞ்சி கோப்பை, அந்த அதோட அளவுக்கு ரசூலுல்லாஹ் குளிச்சிடுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சுன்னத். இல்லைங்களா? அதனால தண்ணீர் வீண் விரயமாக கூடாது. இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த ஹத்துல போர்டர்ல நாங்கள் இருந்துட்டா போதும். எனவே தண்ணீரை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்று பார்த்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா. உங்களுக்கு வானத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய நீரை நாங்கள் இறக்கி வைத்தோம். நாங்கள் உது செய்யறதுக்கு எடுக்க வேண்டிய தண்ணி சுத்தமான தண்ணீரா இருக்கும். சுத்தமான தண்ணீர்ண்டா என்ன? இன்னொரு விஷயத்தை, நஜீஸை நீக்கக்கூடிய அளவுக்கு சுத்தமான தண்ணீர் என்று எதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு என்று பார்த்தா, நீங்க நினைச்சதெல்லாம் சுத்தமான தண்ணி அல்ல. சில நேரத்தில் சுத்தமான தண்ணியாக இருக்கும், எங்களோட உள்ளத்துல ஹிலாஃப். இதுல குளிச்சேலுமா, இதுல ஒழு செய்யலுமா, இதை பயன்படுத்தலுமா என்று அதுக்கு தான் பேர் வஸ்வாஸ். இதெல்லாம் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் உங்களுக்கு இதுதான் என்று சொன்னா அதோட மனசு ஏற்றுக்கொள்ளாட்டியும் நீங்க ஏற்றுத்தான் ஆகும். சில பேரை நான் கண்டிகி, அது பயங்கரமான பாவம், சாதாரண விஷயம் அல்ல. சில பேரை நாங்கள் கண்டிகி இந்த பிரயாணம் போகிறோமே,
பிரயாணம் போகிற நேரத்தில் மிச்சம் தூரம் நாங்கள் போனால் இஸ்லாம் தார சலுகை எந்தின்னு கேட்டால் உங்களுக்கு 2 வக்து தொழுகையை சேர்த்துன செய்யலாம், தொழலாம், லொஹரை சுருக்கலாம். பிரயாணத்துக்கு நீங்கள் வெளியில் ஊருக்கு வெளியில் அது நாங்கள் அந்த தொழுகை நேரத்தில் நாங்கள் அதை படிப்போம். தொழுகையில் சுருக்கிறது ஒன்று இருக்குது, சேர்க்கிறது ஒன்று இருக்குது. லொஹரை 2ஆக சுருக்கிற, அசரை 2ஆக சுருக்கிற, 4 ரக்காத் தொழுகையை 2ஆக சுருக்கலும். அதுக்கு நிபந்தனை சட்டங்கள் வேற இருக்குது. அதே மாதிரி அசரையும் லொஹரையும் சேர்த்து தொழையிலும். அதுக்குரிய நிபந்தனையில் நீங்கள் இருந்தால் பிரயாணத்தில் இருந்தால் சில ஆண்களும் தான் சில பெண்களும் தான் எவ்வளவுதான் தூரம் போனாலும் எனக்கண்டா அப்படி சுருக்க இல்லை, என்ன மனசு அப்படி கேட்கல, எப்படி எனக்கண்டா அது கஷ்டம், நாங்கள் 4ஆவே தொழுகிறோம், அது உள்ளத்துக்கு ஒரு ஜாய் குறை மாதிரி. இது பார்க்கறதுக்கு பெரிய ஒரு இபாதத்தாலிமாய் தான் விளங்கும். ஆனால் அல்லாட்ட பாரிய குற்றவாளி, அல்லாட்ட இந்த மாதிரி பேசுறவங்க பாரிய குற்றவாளி. அல்லாஹ் உனக்கு தந்த சலுகை, சலுகையை ஏற்றுக்கொள்ளாதவன், சலுகையை நம்பாதவன் இஸ்லாத்தை புறக்கணிச்சவன். இஸ்லாத்தை புறக்கணிச்சு எனக்கு இது ஏற்றுக்கொள்ள, எனக்கு ஜாய் மாதிரி, எனக்கு ஒரு படல்லா மாதிரி, பூரணம் இல்லாத மாதிரி என்று யாராவது சொல்லுவாங்கண்டா அது குத்தவாளி. எங்கட பார்வையில் ஒரு 2 தொலைல அவருக்கு 4 தான் தொலைலும், இந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் என்று நாங்கள் நினைச்சாலும் அல்லாட பார்வையில் அவன் குத்தவாளி. அது மாதிரி தான் சுத்தமும். இதை செஞ்சா உங்களுக்கு சுத்தம். சில பேரை பார்க்கலாம், சில பெண்களை பார்க்கலாம், குறிப்பாக தொழுவுறதுக்கு வுது செய்யறதுக்குரிய தண்ணி இல்லை, அல்லது தண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத சந்தர்ப்பம் இல்லை, அதாவது தண்ணியை பாவிச்சு கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன? தயமம். நிறைய பேர் தயமம் செய்யறதில்ல. ஒன்று செய்ய தெரியா, இன்னொன்று உள்ளத்துக்கு படுது இல்லை, அது கஷ்டம். அதெல்லாம் எப்படி தண்ணி இல்லாமல் குளிக்காமனா அப்படி என்று நினைக்கிற பொம்பளைகள் எல்லாம் இருக்குது. நல்லவங்களா இவங்க? பெரும் பாவம், பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி தந்த சட்டம் உங்களுக்கு இது இல்லாட்டி இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கம் காட்டியிருக்கும் பொழுது உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாம் சொல்லுதே என்றதுக்காக வேண்டி நாங்கள் செஞ்சுதான் ஆகும். அதை என் உள்ளத்துக்கு படுதில்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னா சில நேரத்தில் சில அறிஞர்களுடைய ஃபத்வா அவன் முஸ்லீம் அல்ல, அவன் காஃபிர், அப்படி கூட ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எங்களுக்கு சுத்தத்துக்கு முதலாவது தண்ணி என்ன தண்ணிண்டா, சுத்தமான தண்ணி என்று இஸ்லாம் எங்களுக்கு எதை காட்டுதுண்டா, அல்லாஹு தாலா இயற்கையாக இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச தண்ணி எல்லாம் சுத்தம். இப்படி விளைவிக்கோ நீங்க, அல்லாஹு தாலா உலகத்துல அல்லாஹ் படைச்ச இயற்கையாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் சுத்தமான தண்ணி தான். அதுல முதலாவது என்னது? மழை தண்ணி. வேற எந்த நல்லா எங்களுக்கு படைச்சிக்கு சொல்லுங்க. கடல் தண்ணி, ஆற்று தண்ணி, குளத்தண்ணி, கிணறு, அதாவது நீர் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு படைச்சு தந்த தண்ணிகள். அல்லாஹ் இயற்கையா நாங்க ஒன்றும் அதுல சேர்த்து நாங்க உருவாக்கின தண்ணி அல்ல. இதெல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு அவன் இயற்கையாக படைச்சு தந்திருக்கிறானோ அந்த தண்ணி எல்லாம் சுத்தமானது. கடல் உப்பு தான், நாங்களா போய் உப்பு போட்ட இல்லை, அல்லாஹ் படைச்சதே உப்பாக. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், குன்னா நர்கபுல் பஹ்ர யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நாங்க சில பிரயாணங்கள் கடல்ல போறோம், கடல் பிரயாணம் செய்கிறோம், அந்த நேரத்தில் தொழுகையிட வக்து வருகிறது, எப்படி உது செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுவத் தஹூரு மாஉஹு வல் ஹில்லு மைத்ததுஹு. அழகான ஒரு வார்த்தை. அதன் கடலுடைய நீர் சுத்தமானது, அதுல நீங்க வேட்டையாடுகின்ற பொருள் எல்லாமே ஹலாலானது என்றாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் கடல் உயிரினங்களுக்கு அறுத்து குர்பான் செய்ய வேண்டிய தேவையில்லை. மீனை செத்தத்துக்கு போறதுன்ற காரணம் என்ன? ஹதீஸ். மற்ற உயிரினங்கள் எல்லாம் அறுத்து ஹலாலாக அறுத்தாத்தான் சாப்பிடணும். மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஹலாலாக அறுத்தாத்தான் சாப்பிடணும். மீன் எப்படி சாப்பிடுறோம்? தட்டுக்கு போனா மீன் செத்து, வலையிலே செத்து சாப்பிடலாமா? சட்டப்படி சாப்பிடலாமா? எல்லாம் செத்த பிராணியை சாப்பிடலாம். எதுக்கு மட்டும் அனுமதி? கடல் உணவுக்கு மட்டும் அனுமதி. அதனால நண்டோ ஏதோ கடல்ல வாழ்ற ஏதாக இருந்தாலும், மனித வடிவத்தில் இருந்தாலும், நிறைய இப்ப கேள்வி கேட்கிற மனித வடிவத்தில் ஒரு பெண் வடிவத்தில் ஒரு மீன்மா இருக்குது, சாப்பிடலுமா? மனித உருவமே. மனித உருவமோ என்ன உருவமோ, எங்க வாழ்றது? கடல்ல வாழ்றது.
கடல்ல வாழ்கின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு உயிரினமாக இருந்தால் என்ன வடிவத்தில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் என்ன ஹுவத் தஹூரு மாஉஹு வல் ஹில்லு மைத்ததுஹு அதனுடைய நீர் சுத்தமானது அதுல இறந்தது ஹலாலானது அதனால மீன் பயப்படாம சாப்பிடுறோம் வெஜிடேரியன் எங்கேயாவது அதாவது நாங்க வேற எங்கேயாவது பயணம் போனா ஆடு மாடு இறைச்சி அதுக்கு தின்னவானம் அறுத்தது தெரியுமா தெரியாமா ஒன்றுமே தெரியா தாராளமாக இதை தின்னுங்கோ மீன் தின்னுங்கன்னு சொல்றதுக்குரிய காரணம் என்ன அது செத்து வந்தாலும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் ஹலால் அதனால கடல் தண்ணி தாராளமாக எங்களுக்கு சுத்தமானது ஆற்று தண்ணி தாராளமாக சுத்தமானது சில பேர் பிரயாணத்துக்கு போனால் இந்த அனுராதபுரம் புலனறுவ சைடு போனால் தண்ணி எல்லாம் மஞ்சள் நிறம் சில பேர் யோசிக்கிற இதில் ஒழு உடைக்கமாண்டு தாராளமாக உடைக்க இயற்கையில் அதுதான் நிறம் அது ஆற்று தண்ணி அது குள தண்ணி அதில் நீங்கள் ஒன்றும் மிஸ்டேக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் படைச்சதை அப்படித்தான் அதனால எது சுத்தமான தண்ணி என்பதை நீங்க எப்படி தீர்மானிக்கணும்டா அல்லாஹ் உலகத்துல எங்களுக்கு இயற்கையாக படைச்ச தண்ணி எல்லாமே என்னதான் சுத்தமான தண்ணி தான் எப்ப நஜிஸ் ஆகும் என்றால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தண்ணி எப்ப நாங்க இந்த தண்ணியை எடுக்கிறல்ல எப்ப நாங்க தண்ணியை ரிஜெக்ட் பண்றோம்டா தண்ணியோட டேஸ்ட் தண்ணியோட நிறம் தண்ணியோட வாசம் இந்த மூணுல எது சரி ஒன்று மாறினால் எப்படி சுத்தமான தண்ணி இப்ப இந்த ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு இந்த கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கணும் இந்த தண்ணி சுத்தமா அசுத்தமா என்று பார்த்தால் சுத்தமான தண்ணி ஒரு தண்ணி எப்ப இது எங்களுக்கு சூட்டபிள் இல்லை இது எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது எங்களுக்கு உது செய்யலாம் இது எங்களுக்கு குளிச்சலாம் எப்ப நாங்க தீர்மானிச்சு என்றால் அதுக்கு இஸ்லாம் சொல்லுகின்றது மூணு கண்டிஷன் நிபந்தனை ஒன்று அந்த தண்ணீர நிறம் மாறி இருந்தால் ஏதோ ஒரு பொருள் கலந்து நிறம் மாறி அல்லது அந்த தண்ணீர டேஸ்ட் சுவை இனிப்பு நாங்கள் எங்கேயோ போட்டு இயற்கையாக அல்ல ஏதோ ஒரு பொருள் கலந்து மாறி இருந்தால் அதே மாதிரி அதனுடைய வாசம் வேறோ ஸ்மெல் ஒன்று அடிக்குது இப்படி இருந்தா இந்த தண்ணி என்ன செய்யலாம் பாவிக்கலாம் நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இயற்கையாக அல்லாஹ் படைச்சதுல மாற்றங்கள் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை கடல் தண்ணி உப்பு தான் டேஸ்ட் மாற்றம் தான் ஆனா இயற்கையே அப்படித்தான் நீங்க ஆத்துக்கு போன ஆற்றை பார்த்தா உண்டோ பச்சை இல்லாட்டி மஞ்சள் அது நாங்க மாத்தினதில்லை வேறொரு பொருள் சேர்ந்து மாறினதா இல்ல அல்லாஹ் ஆத்து தண்ணி அப்படித்தான் படைச்சிருக்கிறான் ஆனால் பொதுவாக தண்ணிகள் அல்லாஹ் படைச்சாமல் எங்கட ஏதாவது பொருள்கள் மாறி சேர்ந்து ஒரு தண்ணீர தன்மை சேஞ்ச் ஆகினால் 3 விஷயத்தை பார்க்கணும் ஒன்று நிறம் மாறிச்சப்படாது டேஸ்ட் மாறிச்சப்படாது வேற நஜிசான நாத்தங்கள் அடிச்சப்படாது இப்படி இருந்தா அந்த தண்ணி என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் உதாரணமா எடுத்துக்கொள்ளுமே பிளேன் டீயும் தண்ணி தான் தானே தண்ணியில் நாங்கள் என்னத்தை போடுறோம் தேலையை போட்டால் தண்ணி நிறமாக மாறுது சோப்பு நிறமாக மாறுது குடிச்சதுக்கு ஓகே குடிக்கலும் ஆனால் ஒரு நஜிசை சுத்தப்படுத்தல் மாதால ஏலா காரணம் அதோட நிறம் மாறி நாங்கள் ஒரு காலம் சொல்லல நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு வரேன்னு சொல்லல எந்த சொல்லி பிளேன் டீ ஊற்றிக்கிட்டு வரேன்னு தான் சொல்லி தண்ணி பிளேன் டீயாக மாறி ஒரு சர்வத்தோ ஒரு ட்ரிங்கோ குடிக்கலாம் நாங்கள் அதில் ட்ரிங்க் தூளை போட்டு அல்லது ஏதாவது ஒன்றை போட்டு அதை சேஞ்ச் ஆகினால் தண்ணி என்ற நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு அது போய்த்து ஒன்றோ நிறம் மாறி அல்லது டேஸ்ட் மாறி அல்லது அதனுடைய சுவை மாறி இப்படியாக மாறினால் எந்த ஒன்றாலையும் எங்களுக்கு சுத்தத்துக்கு யூஸ் பண்ண இயலாம் இயற்கையாக அல்லாஹ் படைச்சத்துல எந்த சேஞ்ச் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சில கிணற பார்க்கலாம் பச்சை கலர் தண்ணி கண்டிப்பா பழைய காலத்தில் சில கிணறு இப்ப கிணறுகளே இல்லை பச்சை கலர் தண்ணி காரணம் அது இயற்கையே அப்படித்தான் அல்லாஹ் அப்படித்தான் அந்த தண்ணீர் அந்த 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 கிணத்துல உள்ள நிறமை தான் சில நேரம் பாசிகள் அது அல்லாஹ்வுடைய படைப்பு இதுல எங்களுக்கு ஒன்றும் பேசலாம் அல்லாஹ் அப்படித்தான் அந்த தண்ணியை படைச்சிருக்கிறான் இயற்கையாக அப்படித்தான் படைச்சிருக்கிறான் நாங்க ஏதாவது ஒரு பொருள் ஒன்றை சேர்த்து ஒரு தண்ணியில சேஞ்ச் வந்துட்டால் அதை பார்க்கணும் 3 விஷயம் பார்க்கணும் 3 விஷயம் டேஸ்ட் வாசம் நிறம் இதில் ஒரு சேஞ்சும் வரலண்டா
தாராளமாக என்ன செய்யலாம், அந்த தண்ணியை பயன்படுத்தலாம். சில நேரத்தில் நாங்கள் கெலனில் தண்ணி ஊற்றி வைப்போம், மாசக்கணக்கு நிற்கும். திறந்து பார்த்தா சின்ன ஸ்மெல் வாசம் மட்டும் வரும். நாங்கள் ஒன்றும் போடலை, ஒன்றுமே ஆகலை, சும்மா அது மிச்ச நாள் நின்றதுனால ஒரு வாசம் வருது. இது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒன்றும் போடலை, அதில் எட் பண்ணலை. அதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கொஞ்சம் சீனி புழுது, கொஞ்சம் அப்படி சீனி புழுந்துச்சு. அந்த சீனி புழுந்ததுனால தண்ணியில பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வரலை. அதால பிரச்சனையா? சொல்கின்ற அளவுக்கு சேஞ்ச் ஆகினால், நிறமே மாறி, டேஸ்டே மாறி, வாசம் மாறி, இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த தண்ணி எங்களுக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ண இயலா. அதை தவிர உள்ள எல்லா தண்ணிகளையும் இஸ்லாம் எதிலிருந்து சுத்தப்படுத்த சொல்லுகிறதோ அந்த தண்ணியை சுத்தத்துக்காக பயன்படுத்தலாம். விளங்கினா இது தார்காலம். விளங்காதவங்க என்னட்ட கேள்வி கேளுங்க பார்க்கும். இந்த துண்டு எனக்கு விளங்கல்ல, ஏன்னா இது எங்களுக்கு அடிப்படையில் தேவைப்படுறது. சில பேர் சில நேரத்தில் சுத்தமான தண்ணி இருக்கும், சுத்தமான தண்ணி இருக்கும், ஆனால் சொல்லும் என்ன இது சரி வரல, என்ன படலை. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், எங்கள்ட டெப்பில் வாரது, நீங்கள் டெப்பை திறந்தா அவ்வளோ வர குளோரினா இல்லை, வெள்ளைக்கு வெள்ளை தண்ணி, தண்ணி கலருக்கே இருக்கணுமாக இருந்தால் அதால் அவ்வளோ செய்யலாம். அது எந்த மாற்றத்தையும் செய்யலை, தண்ணி தண்ணியாக தாங்கி, டேஸ்ட்டும் இல்லை, டேஸ்ட்டும் மாறலை, நிறமும் மாறலை, ஒன்றுமே மாறலை. சில நேரத்தில் சில டைமுக்கு நாங்கள் டெப்பை திறந்தா கொஞ்சம் மஞ்சள் நிறத்துக்கு தண்ணி வரும், காரணம் சரியாக சுத்திகரிக்கப்படலை. இதெல்லாம் பிரச்சனையா இல்லை. எது பிரச்சனை என்றால், ஒரு தண்ணீரை நாங்களாக ஒரு பொருளை போட்டு அந்த பொருளினால் தண்ணி டோட்டலாக சேஞ்ச் ஆகினால் இந்த தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன சேஞ்ச் நோ ப்ராப்ளம், சின்ன சேஞ்சுகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டோட்டலாக அது நிறம் மாறி, அது சுவை மாறி, அது மனம் மாறினால், ஒரு தண்ணி கோப்பையோட அத்தர் சொட்டடு புழுது, அவ்வளோ பெரிய வாசம் வரல, ஒரு ஒரு போத்தல் அத்தர் புழுது, நிறம் மாறுது, அது மனமே, தண்ணியை மோந்து பார்த்தா டோட்டலாக அத்தர் வாசம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஒரு சேஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எங்களுக்கு நாங்கள் சுத்தமான தண்ணி என்று தீர்மானிக்கிறது எந்தவித அல்லாஹ் இயற்கையாக எங்களுக்கு படைச்சி தந்த அவ்வளோ தண்ணியும் சுத்தமானது. அதனால் எங்கேயாலும் ட்ரிப் போனால், கடலோரத்தில் ட்ரிப் போனால் தாராளமாக கடலில் போய் ஒழுவெடுத்து தொழுங்கோ. ஆற்று சைடுக்கு ட்ரிப் போனால் தாராளமாக ஆற்றுல ஒழுவெடுங்கோ. சில பேர் ஒழுவெடுக்கல, கிணத்துல ஒழுவெடுக்கலாம், குளத்தில் ஒழுவெடுக்கலாம். இந்த அண்டாதபுரம் புலனர்வ சைடு போனால் சரியான தண்ணிக்கு கஷ்டம். அங்கெல்லாம் எல்லாரும் தண்ணி குளத்தில் தான் குளிக்கிறதும், குளத்தில் தான் எல்லாம் செய்கிறதும். குளத்தில் இறங்கி ஒழுவெடுங்கோ. அதில் சில பூக்கள் அது மாதிரி மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கும், சில நேரத்தோட சேத்து கலராக இருக்கும், பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்பு. இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் படைச்சி தந்த இயற்கையான தண்ணி எல்லாமே சுத்தம். வேற அடுத்த தண்ணிகளை பொறுத்த வகையில் நாங்கள் இந்த 3 கண்டிஷன் பார்க்கணும். தண்ணியில் சேஞ்ச் இல்லையா, நிறம் மாறலையா, சுவை மாறலையா, வேற ஸ்மெல் ஒன்று அடிக்கலையா, தாராளம் யூஸ் பண்ணலாம். இதுதான் தண்ணியை பற்றி உள்ள விஷயம். அப்படி ஏதாவது சேஞ்ச் ஆகினால் அந்த தண்ணியை செய்யலாம். இப்போ நாங்கள் பிளேன் டீ குடிக்கிறோம், குடிக்கிறதுக்கு ஏலும் அதால் ஒழுவு எடுக்கலாமா, ஒழுவு எடுக்கலாம். காரணம் டேஸ்ட்டும் மாறி, நல்ல தண்ணியில் தான் பிளேன் டீ ஊற்றினேன், நல்ல தண்ணியில் தான் பிளேன் டீ ஊற்றி சுத்தம் தான், ஆனால் குடிக்கலும். நஜீஸை துப்புரவு பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். தண்ணி இல்லைன்னு சொல்லி பிளேன் டீயால் ஒழுவு எடுக்கலாம். காரணம் நிறம் மாறி, டேஸ்ட்டும் மாறி. விளங்கினா இந்த பகுதி நல்லா விளங்கினா ரைட். அடுத்தது முக்கியமான பகுதி ஒன்று இருக்கு. அடுத்தது உதாரணமாக ஒரு தண்ணி நஜீஸ் ஆகிட்டு, உதாரணத்துக்கு வச்சுக்கோம், ஒரு பாலி ஒன்று இருந்துச்சு, அந்த பாலிக்குள்ளே தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, தண்ணி ஏதோ ஒன்று புழுந்து, உதாரணத்துக்கு வச்சோமே ஒரு எலி ஒன்று புழுந்துட்டு, எலி ஒன்று புழுந்து தண்ணி நஜிஸ் ஆகிட்டு. நஜிஸ் என்று சொல்லி எப்போ தீர்மானிக்கிறேன்டா, தண்ணியை பார்க்க ஓ நிறம் மாறி ரைட் நஜிஸ், இல்லை டேஸ்ட் மாறி, அதான் டேஸ்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் உதாரணத்துக்கு, இல்லை தண்ணி நாத்தம் அடிக்குது. இப்போ இந்த தண்ணியோட நிலைமை என்ன, நஜிஸ். இப்போ இந்த தண்ணியை சுத்தமாக்கும். எப்படி சுத்தமாக்கு?
சில நேரத்தில் எங்களுக்கு நடக்கு, டேங்க்ல இருக்கும், டேங்க் திறந்துருந்தா ஏலியன் தேலம் ஓடி போய்த்து அதுக்குள்ளே விழுந்துருக்கு, எங்களுக்கு தெரியும். டெப்பை திறந்து வாசம் வரக்குள்ள தான் யோசிக்கிற ஏதோ நாத்தம் அடிக்குது, ஏறி பார்த்தா அண்ணன் எலி ஒன்று விழுந்து. இப்போ டேங்க்லிச்சி தண்ணியை கொட்டுதா, இது கிந்தி இஸ்லாம் சொல்லுது. இல்லை ஜாய் ஜாய் சுவாரஸ்யமான கதைன்னு மிக போதே சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லணும் செய்யணும், ஏதோ ஒரு அடிப்படையில் நல்ல விளைங்கோங்க, ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த நாத்தத்தையோ அந்த நிறத்தையோ நீங்கள் என்ன செஞ்சு தண்ணியை கொட்டி சரி எதை செஞ்சு அந்த நஜிசுடைய அடையாளத்தை நீங்கள் நீக்கிட்டால் தண்ணி சுத்தம். உதாரணமாக வச்சுக்கொள்வோமே, அந்த எலி விழுந்திருக்கு, ஒரு 4-5 பாலி எடுத்து வெளியில் ஊற்றி பார்த்தால் மிச்ச பேலன்ஸ் தண்ணி நாத்தம் இல்லை, சுத்தம். ஒரு கோப்பை தண்ணி ஒரு பெரல்ல தண்ணி இருக்குது, ஏதோ ஒரு நஜீசுடைய வாசம் அடிக்குது, இன்னொரு பெரல் தண்ணி அதில் ஊற்றின நாத்தம் பேத்துட்டு சுத்தம். அந்த அசுத்தத்தின் அடையாளத்தை எப்படியெல்லாம் உங்களுக்கு போக்கலுமோ அப்படி போக்கினால் அது இன்னும் தண்ணி எட் பண்ணி சரி அல்லது நஜீச துப்புரவாக்கி சரி, ஏதோ ஒரு அடிப்படை இந்த 3 அடையாளத்தில் எப்படி சரி நீங்கள் நாத்தத்தையோ நிறத்தையோ டேஸ்டையோ இல்லாமல் ஆக்கினால் அதுக்காக வேண்டி டேங்கிலிச்சு தண்ணி எல்லாத்தையும் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வீண் விரயம் செய்யக்கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது முடியுமான அளவுக்கு வீண் விரயத்தை தவிரும்போம். சரியா? இன்றைக்கு நாங்கள் குடிச்சு மினரல் வாட்டர், இந்த போத்தலில் குடிக்கிறோமே மினரல் வாட்டர், எங்கிருந்து வருது? சில மினரல் வாட்டர் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கோம், கான் தண்ணி கண்டிக்கா இல்லையா? சில மினரல் வாட்டர் அசுத்தமான தண்ணி, சில வீடியோக்கள் பார்க்கலாம், சில கம்பெனிஸ் எடுத்து காட்டுவான், இதா அஞ்சல் நிறம் தண்ணி, அவன் மெஷின் அப்படி ஊற்றினா வெள்ளை தண்ணி வருது, அப்படி குடிச்சு காட்டுவான், இது சுத்தம். சுகாதார ரீதியில் அது உடம்புக்கு நல்லமா கெடுதியான்றதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, அது என்ன தெரியும், அதை நான் பேச வரலாம், இன்னும் சுகாதார அதிகாரி அல்ல. மார்க்க ரீதியில் சுத்தம், நிறமும் ஓகே, சுவையும் வரல, டேஸ்ட்டும் ஓகே, சுத்தமா இல்லையா? மார்க்க சட்டத்தின் படிக்கு அதை யூஸ் பண்ணலாம். சுகாதார ரீதியில் டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, மினரல் வாட்டர், மினரல் அல்ல பொட்டலட் வாட்டர் குடிக்கலுமா குடிக்கலாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தலையில வச்சுக்கொள்ளணும், எந்த தண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் என்றா அல்லாஹ் இயற்கையாக படைச்சி தந்த தண்ணி தாராளமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். உங்களோட அசுத்தத்தை போக்குறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிடும். ரெண்டாவது, மற்ற தண்ணிகள் அதை எப்படி பார்க்கணும்டா, சுவை, நிறம், மனம் ஒரு சேஞ்சும் இல்லைண்டா தாராளமாக என்ன செய்யணும், யூஸ் பண்ணிடும். அதில் மாற்றங்கள் வந்துட்டால், பெரிய மாற்றங்கள் வந்துட்டால் அந்த தண்ணி என்ன செய்யலாம், யூஸ் பண்ணது கேட்கலாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி, நாட்டுப்புற சஹாபி வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு மூலையில் வந்து சிறுநீர் கழிச்சிட்டார். ஒரு நாட்டுப்புற சஹாபாக்கள்லாம் அடிக்க போனான் அவருக்கு. அல்லாஹ்வோட தூதர், பள்ளியிலையா இந்த வேலை, உனக்கு அவ்வளோக்கு மூளை இல்லையா? நாட்டுப்புற அப்படித்தான் சில பேர் நாட்டுப்புறத்துலேருந்து வந்தால் நாட்டுப்புற வேலையை செய்கிறேன், அது மாதிரி அவர் செஞ்சிட்டார். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் விடுங்க, அவர் தெரியா, அவருக்கு விஷயம் தெரியா, அவர் விட்டுருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணீர் அதுக்கு மேலால் ஊற்றுங்க. ஊற்றின அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. எங்களோட ஊருக்கு பக்கத்தில் ஒரு அதாவது நான் சின்ன மாதிரி நஜீஸ் ஒன்று ஒரு தண்ணியில் வந்துட்டால் எப்படி அதை சுத்தமாக்குறன்றதுல பழங்காலத்தில் வேறு வேறு பழைய ஃபத்துவாக்கள் ஒரு ஜாய் கொட ஃபத்துவாய்க்கு சிறுப்பான ஃபத்துவா தான். அதெல்லாம் எங்களோட பழைய மனசர்கள் வச்சு கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தில் பழைய ஃபத்துவாவில் மீக்க அதெல்லாம் ஆய்வில்லாமல் அறிவில்லாமல் மார்க்கத்தை படித்தாமல் சொல்லப்பட்ட ஃபத்துவாக்கள் அப்படி எல்லாத்துலேயும் மீக்கி. ஒரு இதா பொம்பளைக்கு 40 நாளைக்கு கேளும், 40 நாளில் வெளியில் வரையிலும். காரணம் என்ன? ஒரு காரணமும் இல்லை, ஏதோ பழைய காலத்து ஃபத்துவாக்கள் அப்படியெல்லாம் இருக்குது, மார்க்கம் தெரியாதவங்க. அது மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு ஊரை சொல்ல ஒரு மேலே வீடியோ ரெக்கார்ட் ஆகலாம், எனக்கு சண்டை வரும், பிரச்சனை வரும். ஒரு ஊரில் ஒரு 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 என்னது ஒரு கிணறு, முந்தி காலத்தில் பப்ளிக் கிணறு ஒரு கூட இருந்தது. எல்லாரும் போய்த்து அதில் குடிக்கிறதும் இப்படி இருந்தே ஊர்களையும் இருந்தேன், மற்ற இடத்துக்களையும் இருந்த பப்ளிக் கிணறு. அது நல்லா மதுரமான தண்ணி, எல்லாரும் குளிக்கிற அந்த மாதிரி. ஒரு பக்கத்தில் ஒரு ஊரில் போய்த்து என்ன செஞ்சுக்கிட்டா ஒரு ஒரு பூனையோடு விழுந்துட்டு, பூனையும் அந்த கிணத்துல விழுந்தா கிணத்துலேருந்து சரியான நாத்தம் தண்ணி. உடனே ஊரில் இருக்கிற ஒரு மூளைக்கிட்ட போய்த்து ஃபத்துவா, எல்லாரும் குளிக்கிற கிணறு, சுத்தமான கிணறு,
இது என்ன செய்யுது இப்போ இதுக்கு ஃபத்துவா என்ன, இது சல்லி சுத்தமாகணும் எல்லாருக்கும் உள்ள கிணறு இது. அதனால் ஹஸ்ரத் சொல்லிக்கிறாரு, நீங்கள் 40 பாலி தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றும்போது, எல்லாரும் சேர்ந்து 40 பாலி தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றும்போது, இவங்களெல்லாம் சேர்ந்து 40 பாலி தண்ணியை எடுத்து வெளியில் ஊற்றியாச்சு, இன்னும் நாத்தம் போகலை. திருப்பி வந்து ஃபத்துவா கேட்டான் ஹஸ்ரத், இன்னும் அப்படியே தான் கிணறு. திருப்பி இன்னொரு 40 பாலி ஊற்றி பார்த்தா சரி வரலை, அப்போ நாத்தம். 2வது 3வது உடைய ஊற்றி ஃபத்துவா கேட்குறேன் ஹஸ்ரத், இன்னும் நாத்தம் 80 பாலி. திருப்பி கேட்டான், புழுந்த பூனையை எடுத்தான்னு கேட்டான். புழுந்த பூனையை எடுத்தான்னு கேட்டான். இல்லை அதை எடுக்கலை, அதை எடு, அதை எடு. அதாவது நஜிஸுடைய அடையாளத்தை வச்சுக்கொண்டு எவ்வளவுதான் நீங்கள் சுத்தப்படுத்த போனாலும் தண்ணி சுத்தமாகாது. உங்களோட பாலியில் எலி புழுந்ததுக்கு பிறகு எலியை வச்சுக்கொண்டு நீங்கள் தண்ணி எடுத்து அல்லது ஊற்றியோ எடுத்தோ எதை செய்ய போனாலும் தண்ணி சுத்தமாகாது. அந்த வாசமும் அந்த வாடையும் இருக்கத்தான் செய்யும். முதலாவதாக புழுந்த நஜிஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு எடுத்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். ரைட், இது தண்ணியோட சம்மந்தப்பட்ட செய்தியும், தண்ணி எது சுத்தமான தண்ணி எதால் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு தண்ணி நஜிஸ் ஆகினால் அதை எப்படி எங்களுக்கு அதை சுத்தப்படுத்தலாம்ன்றதுக்குரிய விளக்கம் தான் இவ்வளோ நேரமாக நான் சொன்னேன். சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? டைம் சரி ஒதுக்கு நிமிக்கு 5 மணி. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்தா கேளு. இல்லைங்களா, சேர்த்து தொழுகிறதுக்கும் சுருக்கி தொழுகிறதுக்கும் தூர இல்லை என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. நாங்கள் இன்ஷால்லா இதை பேசுவோம். இதை பேசுகிற டைமுக்கு நாங்கள் இன்ஷால்லா இதை விளக்கம் சொல்லுவோம். ஏன்னா எங்கட இந்த பாடத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கேளுங்க. அதுக்குரிய விஷயத்தை நாங்கள் இன்ஷால்லா நாங்கள் தொடர்ந்து படித்து தான் போகிறோம். அதை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பேசுவோம், ஆதாரங்களோடு பேசுவோம். நான் டைமுக்கு நான் அதை சொல்லுவேன் இன்ஷால்லா. ஏண்டிய அளவுக்கு எங்களோட கேள்விகளை எங்களோட தலைப்புக்குள்ளே வச்சு கேட்டுக்கொள்ளும். இல்லாட்டி அங்கே நோம்பண்டு வேண்டும், எங்களை ஹஜ்ஜண்டு வேண்டும், அங்கே அப்புறம் அதண்டு வேண்டும், அன்றைக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கொண்டு இருக்கணும். அதனால் நாங்கள் அந்தந்த பாடத்துக்குள்ளே கேள்விகளை கேட்டுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய விளக்கம் நாங்கள் சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வரப்போகுது, அதெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன் இந்த கேள்வியை தான். நான் வீட்டில் இந்த வாரம்னு நினச்சி இந்த கேள்வி யார் கேட்பாங்களோ தெரியாண்டு நான் சும்மா அதை பேசாமல் சும்மா விட்டேன். என்னோட பழைய காலத்தில் ஒரு பேச்சு ஒன்று இருந்துச்சு, குள்ளத்தை நன்று கேள்விப்பட்டிக்காதார். சரி, குள்ளத்தனி அளவு தண்ணி இருந்தால் தண்ணி இல்லாட்டி இன்ன சட்டம், தண்ணி இருந்தால் இப்படி ஒரு சட்டம் என்று. உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றதுக்குரிய ஒரு அடையாளம் தான். அது ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட செய்தி ஒன்று தான். குள்ளத்தைன், அதாவது குள்ளத்தைன் என்றது இத்தனை கெலன், கிட்டத்தட்ட 500 லிட்டர் அளவண்டு வச்சுக்கொள்வோமே. முந்தைய காலத்தில் சொல்லப்பட்ட செய்தி எதுன்னு கேட்டால், ஒரு 500 லிட்டர் இருந்தால், அதுக்கு குறைவாக இருந்து எது சரி ஒரு பொருள் அதில் விழுந்து சேஞ்ச் ஆகினோ இல்லையோ அந்த தண்ணி நஜிஸ்தான் என்று முந்தைய காலத்தில் ஃபத்துவா சொன்னான். இப்போ குள்ளத்தைன் இருக்குது, 500 லிட்டர் தண்ணி ஒன்று இருக்குது, ஒரு பள்ளியோடு விழுந்துட்டு உதாரணத்துக்கு, அல்லது ஒரு ஊத்தையோடு விழுந்துட்டு, ஒரு பூச்சோடு விழுந்துட்டு, அவங்களோட ஃபத்துவா படி, அந்த காலத்து ஃபத்துவா படி இந்த தண்ணி நஜிஸ், இந்த தண்ணி நஜிஸ். குள்ளத்தைனை விட கூடுதலாக தண்ணி இருந்து இப்படி ஒரு பூச்சோ பள்ளியோ எலியோ விழுந்து அதில் ஒன்றும் சேஞ்ச் ஆகலாட்டி தண்ணி சுத்தம். நாங்கள் படித்ததுக்கு இது கொஞ்சம் மாற்றமிச்சு. நாங்கள் எப்போ ஒரு தண்ணி நஜிஸ் எப்போ தீர்மானிப்போம்? சுவை, நிறம், மனம் சேஞ்ச் ஆகினால் மட்டும்தான் நாங்கள் இந்த தண்ணி நஜிஸ் என்று சொல்லுவோம். அது குள்ளத்தைனுக்கு கீழாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குள்ளத்தைனுக்கு மேலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெரிய தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நீங்கள் பேத்திக்கு உதறியா இந்த மர்தான மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளி பேத்திக்கா, அதுக்கு முன்னே குளம் ஒண்டிக்கா. அது என்ன குளம்? இப்போ ஆள்க குளிக்கிறது தான். முந்தைய காலத்தில் எங்களோட பள்ளி வாசல்களில் ஹவுல் இருந்தது, பெரிய ஹவுல். எங்களோட பள்ளிகள் எல்லாம் நிறைய பள்ளி, இப்போ தான் டெப். முந்தைய காலத்தில் எங்களோட பள்ளிகள் எல்லாம் ஹவுல், பெரிய ஹவுல், ஒரு 10 பேர் தான், இவ்வளோ பெரிய ஹவுல். என்னதுக்கு காரணம்? அந்த காலத்தில் ஆலிம்கள் கொடுத்த ஃபத்துவா என்னண்டா, ஒரு மனுஷன் கையை போட்டு கழுவுற நேரத்தில் கையில் சில நேரம் ஊத்தேக நஜிசுகள் இருக்கலாம். அப்போ கையை போட்ட நேரத்தில் அந்த கை இருக்கிற நஜிஸ் தண்ணிக்கு போகும், தண்ணி போனால் நஜிஸ் ஆகும். அதனால் குள்ளத்தைனுக்கு கூட தண்ணியை நாங்கள் ஹவுலில் சேர்ப்போம் தான் இந்த ஹவுல்கள் வந்தது.
இந்த இந்த மசூல் அப்ரால் இருக்கிற முன்னுக்கு அந்த அந்த குளம் கூட அது குளிக்கிறதுக்கு கட்டினதல்ல, அது ஒழுவெடுக்க கட்டினது. அவ்வளோ பெரிய தண்ணி. காரணம் ஹனஃபி மதுஹப் ஆட்கள். அவங்க ஹனஃபி மதுஹபில் குள்ளத்தை என்றால் என்ன அர்த்தம் என்றா, அவங்களோட பார்வையில் குள்ளத்தை என்றால் என்ன வரையறையண்டா, ஒரு சைடில் தண்ணீரை ஒரு சைடை இப்படி இப்படி தண்ணிக்குள்ளுக்கு போட்டு இப்படி ஆட்டினா அடுத்த தொங்கல் உசும்பப்படாது. அடுத்த தொங்கல் உசும்பப்படாது. உசும்பினா குள்ளத்தைன்னு இல்லை, உசும்பல்லாட்டி குள்ளத்தை. இதான் அவங்களோட பார்வையில் குள்ளத்தைனா இருந்தது. அதனால அவங்களோட ஹவுல் அவ்வளோ பெருசு. எங்களை தொங்கல் இப்படி ஆட்டினாலும் மங்களை விளங்காது, சின்ன ஹவுல்கள் ஆட்டினா விளங்கும், உசும்பும் விளைஞ்சா. அதனால இந்த குள்ளத்தைன்னு ஒரு பேச்சு முந்தி காலத்தில் இருந்த அந்த கருத்து பிழையானது. அந்த கருத்து அது சம்பந்தமாக ஹதீஸ் ஒன்று வருகிறது. எல்லா அறிஞரும் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸ் பலகீனம், அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள இயலா. எனவே குள்ளத்தைன் என்ற அந்த பார்வையை நீங்கள் மனசிலிருந்து எடுத்து போட்டுருவோம். அப்படி ஒரு ஃபிக்ஹ் சட்டம் ஒன்று ஆரம்ப காலத்தில் இருந்ததுதான், ஆனால் பிழையான கருத்து, ஹதீஸுக்கு மாற்றமான கருத்து. சரியா? குள்ளத்தைன் விஷயம் பிழைனா ரைட். வேற என்ன கேள்வி? தண்ணி சம்பந்தமாக டவுட் இருக்கா? இப்போ வீட்டில் தண்ணியை சரியாக பாவிச்சுக்கோங்க. எதெல்லாம் சுத்தமான தண்ணியோ அதெல்லாம் தாராளமாக என்ன செய்யுங்க, ஒதுவிடுங்க. தெளிவான மதுரமான தண்ணி மட்டும்தான் வேணுமென்று இல்லை. இந்த தன்மையில் தண்ணி இருக்குமா, தாராளமாக எங்களுக்கு ஒன்று செய்யலாம், யூஸ் பண்ணலாம். தண்ணியை பற்றி நீங்கள் படித்து கொள்ள வேண்டிய பாடம் தான் இன்றைக்குள்ள பாடம். அடுத்த பாடம் இருக்கு, நஜிஸ் துப்புரவு செய்த பாடம் உண்டு. இதுவும் முக்கியமான, அதுவும் முக்கியமான ஒரு பகுதி. இதெல்லாம் நஜிஸ், இந்த நஜிஸ்கள் எப்படி துப்புரவு செய்த, அதுக்குரிய ஆதாரங்கள் என்னன்றதை பற்றி படிக்கிறதான் அடுத்த பகுதி. எத்தனை பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த இந்த குர்ஆன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த செய்யுங்க, இது செய்யுங்க உண்டு. இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதெல்லாம் செய்யறதுக்கு இருக்கிறோம். முதல்ல நாங்கள் எங்களோட இபாதத்தோடு சம்மந்தப்பட்ட இந்த பகுதியை கொஞ்சம் முடிச்சிடும். உது செய்யுது, அது பிறகு துப்புரவு இருக்குது, பிறகு தயமம் இருக்குது, அது பிறகு தொழுகை இருக்குது. தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தில் மிக முக்கியமான சட்டம், மிக முக்கியமான கடமை, தொழுகையை பற்றி முழு அறிவு இருக்குது. எங்களோட தொழுகை ஒழுகாரம் வீணாகாது. அந்த நிலையை தாண்டினதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போவோம் இன்ஷா அல்லாஹ். வேறு கேள்வி ஒன்றும் இல்லையா? முடிச்சிடுவோம். முடிச்சோமா? தெளிவு தானே? கடைசியாக போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு இது விளக்கத்தை தான் தந்துடுறேன். இஸ்லாத்தில் மிக முக்கியமானது தொழுகை. தொழுகையை பொறுத்த வகையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மிஃப்தாஹுஸ்ஸலா அத்துஹூர், தொழுகையுடைய கீ, தொழுகையுடைய சாவி சுத்தம். சுத்தம் இருந்தால் தான் தொழுகை தொழலாம், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஸ்ட்ரிக்டான கட்டளை. அந்த தொழுகையை பொறுத்த வகை, அந்த சுத்தத்தை பொறுத்த வகையில் மிக முக்கியமாக சுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பொருள் தண்ணீர். அந்த தண்ணீரில் மிக சுத்தமான தண்ணியை வச்சு தான் நாங்கள் சுத்தமாகணும். தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் மண்ணை வச்சு நாங்கள் சுத்தப்படுத்தலாம். மண்ணுடைய சப்ஜெக்ட் நாங்கள் பொறுவு பேசுவோம். தண்ணியை பொறுத்த வகையில் எந்த தண்ணியால் எங்களுக்கு சுத்தம் செய்யலும்ன்றதுக்குரிய குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம், அல்லாஹ் இயற்கையாக எங்களுக்கு படைச்சி தந்த எல்லா தண்ணியும் சுத்தமானது. அதில் கடல் தண்ணி, ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி, குள தண்ணி, மலை தண்ணி எல்லாமே அடங்கும். அல்லாஹ் இயற்கையாக படைச்சி தந்தது எல்லாமே சுத்தம்தான். ரைட். அதே மாதிரி மற்ற தண்ணிகளில் ஏதாவது ஒரு பொருள் அதில் சேர்ந்து அதோட நிலைமையை மாறிட்டால், நிறமோ டேஸ்ட்டோ வாசமோ மாறினால் அந்த தண்ணி எங்களுக்கு சுத்தமான பொருள் விழுந்தால் அது யூஸ் பண்ணலாம். ஆனால் பாவனைக்கு யூஸ் பண்ணலுமே தவிர சுத்தப்படுத்துறதுக்கு, எங்களை குளிக்கிறதுக்கோ உதவு செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாம். பிளேண்டி மாதிரி வேறு வேறு நாங்கள் குடிக்கிற குடிபானங்கள் மாதிரி எல்லாம் மாறி தான் இருக்குது. ஆனால் குடிக்கிறோம், எங்களுக்கு உதவு எடுக்கலாம். நஜிஸான பொருள் விழுந்தா நாங்கள் அதில் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? நிறம் மாறி இருக்கா, டேஸ்ட் மாறி இருக்கா, வாசம் வருதா, நஜிஸ். வரலையா தாராளமாக என்ன அந்த தண்ணியை எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இவ்வளோதான் நாம் பேசினத்துடைய சுருக்கம். خير سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.